ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்ட்டான முறுமுறான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணால் போதும். சில காலிஃப்ளவர் புழுலாம் இருக்கும், அதில் இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் இருக்கிற அழுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம பஜ்ஜி மாவு வச்சு தான் காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போகிறோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு. காலிஃப்ளவர் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம பஜ்ஜி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நமக்கு பக்கோடா அந்த மசாலா காலிஃப்ளவரில் ஒட்டாது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு வானல் ஹீட் ஆன அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்ல எண்ணெய் ஹீட் ஆன அப்புறம் நாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவும் ரொம்ப நெருக்கலாக போட்டால் ஒட்டிக்கும். நல்லா 2 சைடுமேவும் நல்லா புரிஞ்சு வரணும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சமையலே தெரியாதவங்க கூட. பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு வந்துருச்சு, பார்த்தாலே தெரியுதுல்ல. நல்ல மசாலாலாம் நல்லா ஒட்டியிருக்கு காலிஃப்ளவரோட. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பண்ணுறதுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சுக்கலாம். பக்கோடாவையும் கருவேப்பிலை இந்த பொரிச்சதை எடுத்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. பாருங்கள், பார்க்கவே சிக்கன் மாதிரி இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச்.